என்னென்ன படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளாக் வர மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாகோட கலர்ஸ் வந்து டிவிக்கு விஜய் அவர்களோட கட்சியோட கலர் இருக்கிறதுனால அதை சிஜியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. இது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்னென்ன படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளாக் வர மாதிரி இருக்குது. அந்த ஃப்ளாகோட கலர்ஸ் வந்து டிவிக்கு விஜய் அவர்களோட கட்சியோட கலர் இருக்கிறதுனால அதை சிஜியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. இது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். ஜவானோட கிளைமேக்ஸில் ஷூட்டில் ஜென்ரலாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் கமிங் டு மீட் இஸ் ஃபாதர் அப்பா பார்க்க வரும்போது பார்க்கும்போது சூர்யாக்கிறவனா அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு அண்ட் அவர் சொன்னால் வருவாங்க. சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை அப்பா கூட இருந்தார். ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ அப்போதுலேருந்து வந்த ஒரு குட்டி ஆசை தான் ஒரு சீன் பண்ணிட்டு வந்து அந்த சீனோட எக்ஸைட்மெண்ட்டை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் அவருக்குள்ளே அந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து அப்பா ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் இந்த விஷயம்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம்? அதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு உனக்கு எதாவது இருக்குது, உனக்கு எதாவது தோணுதா அப்படின்னு. எனக்கு பண்ண முடியும்னு தோணுது, நான் வேணால் கேட்டு பார்க்கணும். டைரக்ட்லி ஐ வென்ட் டு சார் அண்ட் ஐ ஆஸ்க்ட் தி ஸ்டோரி. ஹி செட் எஸ். இது பேர் எம்எம்ஏன்னு வாங்க, மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் சேர்ந்த கலவை தான் இந்த ஸ்டைல். ஆக்சுவலி ஹீரோக்கோ மற்றவங்களுக்கோ டூப் போட்டு ஷார்ட் அடிப்போம் இல்லையா, அந்த டூப் கிடையாது. அதே மாதிரி ரோப்பில் கட்டி இழுத்து பறக்க விடுற மாதிரி ஒரு ஷாட் கூட படுது, ஒரு ஷாட் கூட படுது. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சூர்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளோட இன்டர்வியூ கிட்டத்தட்ட படத்துக்கு ரிலேட்டடாகவே ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் முதல் படமே பொதுவாகவே ஹீரோஸ் அப்படின்னா அந்த ஆக்ஷன் மோட்குள்ளே போகிறதுக்கே ஒரு 4-5 படம் 6 படம்லாம் கடந்து தான் போவாங்க. அப்படிங்கும்போது முதல் படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக சூர்யா அவரை வச்சு எடுத்திருக்கீங்க. அப்படிங்கும்போது எந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி எனக்கு ஃபைட் பாஸ்டர்னால ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் தான் பண்ணணுன்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தேன். பட் அதே நேரத்தில் ஸ்டோரியாக கொஞ்சம் லைக் ஒன்லி ஆக்ஷன் மட்டும் இருந்துடக்கூடாது, ஸ்டோரியாகவும் இருக்கணும். அண்ட் ஃபஸ்ட் டைம் மாதிரி பையனை வச்சு பண்ணும்போது, சூர்யா மாதிரி ஒருத்தர் வச்சு பண்ணும்போது ஆக்ஷன் படமாகவும் இருந்துடாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ட்ராமாவாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் பண்ணும்போது நியூ ஃபேஸ் தான் டிசைட் பண்ணி தான் எழுதும்போது நியூ ஃபேஸ் தான். ஏன்னா ஸ்கிரிப்டே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் அந்த ஜானரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. ஃபஸ்ட்டு படமே ஆக்ஷன் படம் வந்து நிறைய பேருக்கு அமையாது, இது வரைக்கும் கூட அமைஞ்சது இல்லை நிறைய பேருக்கு. அதில் எக்ஸம்ஷன் விஜய் சார் நாளைய தீர்ப்பில் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே அவர் ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஆக்ஷனாக பண்ணார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்திருக்கலாம் ரீசன்ட் டேஸில். அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக ஆக்ஷன் படமாக பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான். ஸோ அது வந்து அது ஒரு லக்கி தான் சூர்யா ஃபஸ்ட்டு படமே ஆக்ஷனாக பண்ணுறது. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு அவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ்கிட்ட நம்ம பேசும்போது புதுசாக அந்த ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்க ஒரு 4-5 படம் 10 படத்துக்கு அப்புறம் ஸ்டண்ட் பண்ணும்போது கூட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. அவங்க ஆக்ஷனுக்கு இன்னும் பழகலை. நிறைய ஆக்ஷன் படம் பண்ணவங்க வேறு, ஃப்ரெஷ்ஷாக வர்றது வேறு. அப்படிங்கும்போது சூர்யா அவர்களை நீங்கள் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அதுவும் டீசர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது எல்லா ஸ்டண்ட்ஸ். அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தது? அவர் எந்த அளவுக்கு ஈஸியாக எல்லா விஷயத்தையும் கேட்ச் பண்ணிக்கிட்டாரு? அதுதான் ஆக்சுவலி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த மெனக்கிடல். இந்த இடம் இந்த இடத்துல ஏன் நிற்கிறோன்னா, இந்த இடம் வந்து இவர் டே 1 நான் யூஸ்வலாக ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு பூஜைன்னு போட்டு தான் ஆரம்பிப்போம் எங்களோட ப்ராக்டிஸே. ஸோ அந்த மாதிரி சூர்யா வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி பூஜை போட்டு இங்கே தான் கொண்டு வந்து சேர்த்தோம். இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இவர் ட்ரைனிங் ஆரம்பித்தார். லைக் வி கால்ட் ட்ரைனர் வந்து ஒரு ஈரான்லேருந்து ஒரு ட்ரைனர் வர வச்சு ஸ்பெஷலாக இந்த படத்துக்கும் சூர்யாவுக்கு மட்டும் வர வச்சு ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட் தரோவாக ஒரு ஃபைட்டர் மாதிரி ப்ராப்பர் ஆக்ஷன் ஹீரோவாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெடியானதன் ஒரு உருவம் தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆக்ஷன் பிரம்மாண்டமாக ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ப்ரொஃபஷனலாக நான் ரெடி பண்ணியிருக்கேன், ரெடி ஆயிருக்காப்புல சொல்லி. ஓகே. ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த ஸ்டண்ட் பொதுவாகவே ஸ்டண்ட் அப்படிங்கும்போது இப்போ ஒரு கராத்தையில் நம்ம போயிட்டு சேர்றதா இருக்கட்டும், பாக்ஸராக நம்ம மாறுறதா இருக்கட்டும், அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அது ஆனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அவங்கள்ட்ட, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி.
இதுக்காக நீங்கள் நிறைய கற்றுருக்கீங்க அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, அது உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு? ஓகே, இதுக்கு முன்னாடி சின்னதாக அங்கங்கே கற்றுக்கிட்டேன், சும்மா கராத்தே கொஞ்சம் பாக்ஸிங்லாம். பட் மேஜராக நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த படம். 1 வருஷம் அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். காலையில் எழுந்திரிச்சு அதுக்கான அந்த வேலையை பண்ணி ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுற அவர் கூட ஒரு ஹோல் டே அவர் கூட தான் இருக்கும். இப்படி எனக்கு 1 இயர் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் மை மேஜர் ப்ராக்டிஸ். அதனோட மேஜர் ப்ராக்டிஸாகவே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய சில விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரியாமல் இருந்தது அந்த ஸ்கில்லையே. அது தென் தட் போக 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 பழக 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 நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே, என்னென்ன விஷயங்கள்? அதாவது இப்போ இந்த படத்துக்காக எவ்வளோ நாட்கள் ட்ரைனிங், எவ்வளோ மாதம்? ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் ஃபுல்லாக. ஓகே, டன். ஆக்சுவலி என்னென்னா இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன். என்ன மாதிரி ட்ரெயின் ஆனவருக்கு எதுன்னு கேட்குறீங்க இல்லையா, அப்படி இதை பிரித்து சொல்ல முடியாது. பிகாஸ் இது பேரே எம்எம்ஏன்னு மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ். எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் சேர்ந்த கலவை தான் இந்த ஸ்டைல் ஆக்சுவலி. ஸோ ஒருத்தர் போய் கராட்டே நான் இத்தனை வருஷம் கற்றுக்கிட்டேன், கும்ஃபு கற்றுக்கிட்டேன், பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் இந்த எம்எம்ஏன்றது. ஸோ அதை 1 இயர் தரவாக கொடுத்துருவோம். ஸோ எவ்ரி ஆக்ஷன் மூவ்ஸ் இப்போ அவருக்கு ஈஸியாக தரவாக தெரியும். அதுபடி அதுக்கு தான் இந்த 1 வருட காலம் தேவைப்பட்டுச்சு. 1 வருஷத்துக்கு மேலே ஐ திங்க் 1 இயர் 2 months அந்த மாதிரி ஏதோ. ஓகே. ஸோ அந்த ட்ரெயினரை ஃபாரின்லேருந்து வர வச்சு அவரை இங்கேயே அடையாறு ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வச்சு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி ட்ரைனிங்கும் அங்கேயே பக்கத்துலேயே ஒரு இடம் ரெடி பண்ணிட்டு ஸோ எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு 6 month பீரியடுக்கு அப்புறம் ட்ரைனிங் ஓரளவுக்கு தருவானதுக்கப்புறம் படத்தோட ஃபைட்ஸை ப்ரீ ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். ஃபைட்டர் பண்ண போகிற ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் எல்லாரையுமே வச்சு ப்ரீ ரிஹர்ஸ் பண்ணி அதை மட்டுமே அந்த 1 இயர் ஒரு ப்ராசஸாகவே போச்சு, ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராசஸாகவே போச்சு. ஓகே. ஸோ அப்படி பண்ணி தான் படத்தில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ படத்தில் ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ண போகிற இன்ச் உங்களுக்கு நூக்கன் காரணம் தெரியும், எந்த எப்படி யார் வரப்போகிறா எங்கன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ தட் அதோட ப்ராசஸே வந்து நாங்கள் 1 இயருக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ லைக் ஜென்ரலி ஸ்கிரிப்ட் எழுதி வைப்போம் அந்த மாதிரி எல்லாமே ஆக்ஷன் சம்மந்தம் எல்லாம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் விஜய் சேதுபதி சார், உங்களுக்கு சினிமானா என்ன, சினிமாவில் நீங்கள் என்னவா ஆகணும்னு முன்னாடியே என்னவா விருப்பப்பட்டீங்க? சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை பார்க்க வந்து அப்பா கூட இருந்தார். ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே அதை பற்றி தான் பேசுவோம். ஸோ அப்போதுலேருந்து வந்த ஒரு குட்டி ஆசை தான். ஆனால் அது நம்மளுக்கு வருமா வராதான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை வெளியே எடுத்துகிட்டு வந்தது முதல்ல சார் தான். ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ என் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப் சினிமாவில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. ஓகே மாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் அப்படின்னு. இந்த கதை எழுதி எத்தனை நாள் ஆச்சு மாஸ்டர்? இப்படி நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், நம்ம டேரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு இது எப்போ வந்தது உங்களுக்கு? இல்லை, அது ஒரு 2.5 years அந்த ப்ராசஸ் போயிட்டு, ரைட்டிங் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. 2.5 years. அப்போ நீங்கள் யோசிக்கலையா, ஐ மீன் காஸ்ட் பண்ணலாம், யாரை பண்ணலாம்? அதெல்லாம் இல்லை. சி ஜென்ரலாக ஸ்கிரிப்ட் எழுதும்போது நம்ம ஒரு எழுதிடுவோம் இல்லையா, ஒரு ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி இந்த லுக் அண்ட் ஃபீல்லாம் மைண்டில் வச்சு எழுதிடுவோம். ஸோ அதுக்கு தான் அடாப்ட் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட். ஒரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு எழுதுவாங்க, ஒரு சில ஸ்கிரிப்டாக முடிச்சுட்டு மரங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அந்த ஏஜ் குரூப்பில் தான் ஒரு ஹீரோ வேணும். கதைக்கு அந்த ஏஜ் குரூப் தான், எனக்கு கதைக்களமும் அந்த ஏஜ் குரூப் தான். ஸோ அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரைட்டிங்கில் போயிட்டேன். சப்போ சூர்யான்னு இல்லை, யாருமே மைண்டில் இல்லை. ஜென்ரலாக ஒரு நல்ல ஒரு பிளாட் கிடச்சிருக்கு, நல்லபடியாக அதை எழுதி முடிச்சுவோன்னு ப்ராசஸ் எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் எனக்கு இந்த மீட்டிங் சென்ஸ் என்ன, நான் ஷூட்டில் இருக்கேன் ஜென்ரலாக, ஜவானோட கிளைமேக்ஸில் ஷூட்டில் ஜென்ரலாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் கமிங் டு மீட் இஸ் ஃபாதர். அப்பா பார்க்கும்போது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் சார். ஆல்ரெடி எனக்கு வந்து சங்கத்தமிழ்லேயே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க டைம் அது. ஸோ அப்போ பார்த்தது இப்போ பார்க்கும்போது என்டையர் சேஞ்சாக இருக்குது, ஹைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. சரி, ஓகே, ஸ்கிரிப்டுக்கும் அந்த ஏரியா அந்த கலர் டோனில் அப்படி ஒரு ஏஜ் குரூப்பில் வேணும்னு போது கரெக்டாக அடாப்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே தான் ஸ்பார்க் ஆச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஆக்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் ஓகே ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் திஸ் மச் அப்படின்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்ல. உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய வந்ததில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துச்சு சூர்யா அவர்கள்? எனக்கு ஆச்சரியப்படுத்துறது அந்த 1 year பீரியட் தான் ரொம்ப ஆச்சரியப்படுது. ஏன்னா அந்த 1 year வந்து ஆஸ் அ ஃபைட் மாஸ்டராக மீறி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைட்டர், அந்த ஃபைட்டருக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெயினர் சென்ஸ் ட்ரெயின் ஆயிருக்கேன் அந்த ஃபைட்டுக்கு. எனக்கு தெரியும் அந்த ட்ரைனிங் பீரியட் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 40 days இருக்கும், 45 days கடந்துட்டோன்னா அது மேலே ஒரு ஈடுபாடு வந்துடும். ஆனால் அந்த 40 days கடக்கிறது நிறைய பேர் கிடையாது. ஒரு 1 week ஜிம் போயிட்டு விட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அது மேலே ஒரு ஈடுபாடோடு பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா, அந்த 1 year பார்த்துட்டேன் நான். ஸோ அந்த 1 yearலேயே அந்த டெடிக்கேஷனாக நாங்கள் எப்படி
ப்ராக்டிஸ் பண்ணும்போது உயிரை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அது நம்ம அவ்வளோ மார்னிங் ஈவினிங் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து பார்த்தேன், சூர்யாவோட ட்ரைனிங் டைத்தில் நான் பார்த்தேன். ஸோ இஸ் அ ரைட் சாய்ஸ்ன்னு வந்து எனக்கு அங்கே தோணுச்சு. ஏன்னா அந்த 1 இயர் ட்ரைனிங்ன்றது ரொம்ப ஹார்டான ட்ரைனிங். எனக்கு தெரியும், மார்னிங் 3 ஹவர்ஸ் ஈவினிங் 3 ஹவர்ஸ் இருக்கும். ஃபுட்டு டைட்டிங் இருக்கும். பிகாஸ் வெயிட் லாஸ் நிறையா பண்ணியிருக்காப்புல, பண்ண வச்சுருக்கோம் வெயிட் லாஸ் அந்த டைமில். இட் வாஸ் இன் அபவ் +100+ கிட்ட ஆல்மோஸ்ட். ஸோ கட் டவுன் பண்ணி ஷேப் கொண்டு வந்து இந்த பாடி லாங்குவேஜ் மூவ்மெண்ட் வந்து யூஸ்வலாக இது வந்து ஒரு மினிமம் ஒரு 2-3 இயர்ஸாவது பண்ணுவாங்க. அது வந்து எவ்ரிடே மார்னிங் ஒரு செஷன் பண்ணாங்கனாலே ஒரு 2 to 3 இயர்ஸ் தேவைப்படும். அந்த 3 இயர்ஸ் ப்ராசஸை வந்து நாங்கள் 1 இயருக்குள்ளே மார்னிங் ஈவினிங் பண்ணதோட ரிசல்ட்டு தான் எங்களுக்கு வந்து படத்தில் இந்த அவுட்புட். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு மெனக்கெடும்போது நம்ம பாடி நமக்கு சப்போர்ட் பண்ணாது, கண்டிப்பாக ட்ரைன் அவுட் ஆகும். ஃபுட்டை வந்து பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட முடியாது. ஸோ இந்த பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே அந்த 1 இயர் சூர்யா பட்டது, அந்த சாக்ரிஃபைஸ்லாம் பார்த்தேன். ஸோ எஸ், தென் ஐ டிசைடட் கரெக்ட் சாய்ஸ் தான். ஓகே, அப்பா ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் இந்த விஷயம்லாம்? ஐ மீன் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முதல்ல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இந்த சாய்ஸுக்கு? ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்டார். இந்த மாதிரி சார் வந்து ஒரு கதை வச்சுருக்காரு, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு உனக்கு எதாவது இருக்குது, உனக்கு எதாவது தோணுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு பண்ண முடியும்னு தோணுது, நான் வேணால் கேட்டு பார்க்கட்டுமா. அப்புறம் டைரெக்ட்லி ஐ வென்ட் டு சார் அண்ட் ஐ ஆஸ்க்ட் தி ஸ்டோரி. ஹி செட் எஸ். அப்புறம் தான் டைரெக்டாக அவ்வளோதான், ஒரு டாக்கே அவ்வளோதான் இருந்துச்சு. உங்கள்கிட்ட கேட்டார் அவ்வளோதான், பண்ண முடியுமான்னு உனக்கு தோணுது, நீ பண்ணுறியான்னு கேட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் டைரெக்டாக சார் கிட்ட போயிட்டு கேட்டோம். அப்புறம் வி ஃபிக்ஸ்டு, முடிஞ்சு. ஃபஸ்ட்டு சார் கதை கேட்டார், சார்ட்ட கதை சொன்னேன். ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது கதை சொன்னேன். அப்போ கூட சூர்யா கிட்ட சொல்லல, ஜென்ரலாக அவர் டிஸ்கஷன்லாம் பேசும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கிறோன்னா சரி, நான் அப்படியே டிசைட் பண்ணி யோசித்தேன். சரி ஓகே, கதை பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு, இப்போ சொல்லலாம். பிஃபோராக சொல்லி கதை சொல்கிறது வேறு, நம்ம அவங்களுக்கு அந்த கதை பிடிக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ பிடிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இது சூர்யாவுக்கு பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் சார், நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு தான் அவரோட சைடு. அவர் ஷாக் ஆனாரா இல்லை என்ன ரியாக்ட் பண்ணார்? ஷாக் இல்லை, அவருக்கு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் ரொம்ப பிடிச்சது. இந்த ஐடியாலஜி அது மாதிரி ஆக்ஷன் பேட்டர்னில் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது இப்படி இருக்குன்றதை வந்து அவருக்கு ஃபஸ்ட்டே பிடிச்சிருச்சு. சூர்யாங்கிறவனா அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு அண்ட் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர், கண்டிப்பாக எனக்கு கேட்டால் பண்ணுங்க, உடனே பண்ணலான்னு சொல்லுவேன். இருந்தாலும் அவனை ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன் அவன்கிட்ட, அவனை வந்து உங்களை மீட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் மீட் பண்ணி 2 பேரும் பேசுங்க, அப்புறம் தெரிஞ்சிடணும். அந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த அவரோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் நான் ஃபாதர், எனக்கு பிடிச்சிருக்கு, நீ போய் பண்ணு அப்படின்னு இல்லாமல் அவனோட ஸ்பேஸையும் கொடுத்தாரு கரெக்டாக. ஸோ யுவர் அதை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த விஷயத்துக்கு நான் உண்மையிலேயே. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த ஆக்ஷன் சீக்வன்சஸ் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப மெனக்கெட்டேன் அப்படின்றது? ஏன்னா இதெல்லாம் ஃபிசிக்கல், பட் ஆக்டிங் வைஸுமே நிறைய எமோஷன் அந்த விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் டீசரில். அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு மெனக்கெட்டீங்க? இமோஷனாக அழுவுறது, இமோஷனல் ஆகிற பாயிண்ட் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் அதை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரப்போ அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அது அவ்வளோ பெரிய செட்டு, எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மளால் அதை பண்ண முடியுமா, எடுத்துகிட்டு வர முடியுமா. இன்னொன்று வந்துட்டு நம்ம தான் வந்து மெயினாக இருக்கும், அதில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கனால அது பண்ணிட முடியுமான்ற ஒரு பயம், கரெக்டாக பண்ணிடணுன்ற ஒரு பயம். ஸோ இதெல்லாம் இருந்தப்போ அந்த இமோஷனல் லைன் இடம்லாம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இதன் எனி டிப்ஸ் அப்பாட்டெல்லாம் கேட்பீங்களா இந்த மாதிரி இந்த இன்பிட்வீன், அதாவது இந்த படத்தோட ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது அப்பாவோட ஏதாவது டாக்ஸ் இருந்ததா? எதுவுமே பெருசாக பேசல. நான் மாஸ்டரோட தான் நிறையா பேசுவேன். மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அது எப்படியா பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் போயிருக்கோமே தவிர வேற எங்கள் 2 பேரை தாண்டி நான் வெளியே யார்கிட்டையும் கேட்டதில்லை. ஓகே, இப்போ இந்த ஃபீனிக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் பேசுனது வந்து ரொம்பவே வைரலாக போச்சு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயத்த இந்த ஃபீனிக்ஸ் படத்து மூலியமாகவே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. அதாவது நிறைய கற்றுக்கிட்டதாக இருக்கும் ப்ரொஃபஷனலாக. தென் வந்துட்டு சோஷியல் மீடியா வந்துட்டு அந்த எஃபெக்டாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க? ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பேசி அது நெகட்டிவாக ஆனப்போ வந்துட்டு கான்ட்ரவர்சி ஆனப்போ இட் வாஸ் லிட்டில் பிட் ஹார்ட். நம்ம என்ன பேசணும், எதனால இப்படி ஆச்சுன்ற ஒரு இருந்துச்சு. பட் டேஸ் போக 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 ஓகே, நம்ம பேசுனது சரியாக இல்லை சரியாக போய் கன்வே ஆகாதனால அது தப்பாக போயிருக்கு, ஒருவேளை நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றத ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பேசினா தெளிவாக இருக்கும், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பக்குவம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தனியாக அப்பா மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேர் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு விதத்தில் ப்ரெஷராகவும் இருக்கும், ஒரு விஷயத்தில் வந்து ப்ளஷராகவும் இருக்கும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த விஷயத்துக்கு அது வந்துட்டு நல்லா இருக்கோ அதே விஷயத்துக்கு தான் அது வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. நெகட்டிவாகவும் இருக்குது. எந்த விஷயத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை
நம்ம ஒரு எந்த இடத்துலலாம் பெருமையாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளையும் அப்படி தூக்கி வச்சு பார்க்குறதோ இல்லைன்னா நம்ம மேலே அதே மாதிரி மதிப்பு வைக்கிறதோ அது ஒரு மாதிரி இருக்குதுன்ற. ஓகே, ஆன் செட்டில் அதை ஃபீல் பண்ணுவீங்களா நீங்கள்? இல்லை ஆன் செட்டில் ஆஃப் த ஸ்க்ரீன் வெளியே. ஆன் செட் நாங்கள் அப்படி இருந்ததே கிடையாது. ஏன்னா எங்கள் கூட இருந்த எல்லாருமே வந்துட்டு வி வேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஸோ அதனால் செட்டில் அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. பட் வெளியே நான் சொல்கிறேன். ஓகே மாஸ்டர், இப்போ மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நான் வந்து ஒரு பாக்ஸிங் பார்த்துருக்கேன், கராத்தே இதெல்லாம். பட் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரலாம், ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்ற அந்த தாட் எடுத்துகிட்டு வரலாம்னா இல்லை அதை வச்சே தான் நீங்கள் கதையை ரவுண்ட் பண்ணி எழுதுனீங்க? இல்லை, எடுத்துகிட்டு வரணுன்றது எனக்கு இருந்தது. ஏன்னா லைக் ஆக்ஷன் சொல்லுவோம், ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லுவோம், ஹார்ட் கோர் ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லுவோம் இல்லையா, ப்ரூட்டலான ஆக்ஷன் ஃபிலிம் சொல்லலை. அந்த ப்ரூட்டல்ன்ற வேர்டுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஃபைட்டு வந்து நமக்கு எல்லாம் என்ன ஃபைட் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, வரைமுறை இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இப்படி பண்ணக்கூடாது, ராங் மூவ்ஸ் அடிக்க, இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ். கராட்டேலேயே கூட ஒரு சில கிக்ஸ்லாம் வந்து பேண்டட் கிக்ஸ் இருக்குது, அந்த பாயிண்டில் அடிக்கக்கூடாது அப்படிலாம் நிறைய. எல்லா கேம்ஸுமே ஒரு பவுண்ட்ரி, ஒரு சட்டன் ரூல்ஸ் இருக்குது. பட் இந்த எம்எம்ஏல மட்டும்தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. பட் 2 விதத்தில் தான் இந்த ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஒன்று, ரெஃப்ரி ஸ்டாப் பண்ணலாம், இந்த ஃபைட்டு தப்பாக போகுது. இது பாக்ஸிங்லையும் இருக்குது, பாக்ஸிங்லையும் அந்த மாதிரி பிரேக் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து ரெஃப்ரி வந்து ஒரு பாயிண்டில் இதுக்கப்புறம் அடி வாங்கினானா எதனா ஆயிடு இவனுக்குன்னு ஸ்டாப் பண்ணுறது தான். விச் மீன்ஸ் ஒரு லெவலுக்கு விட்டுருவாங்க அந்த ஃபைட்டை. ஓகே, 2வது விதம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் பண்ணுறாங்கல்ல, அந்த 2 பேரில் யார் ஒருத்தரோட முடியலையோ அவர் கிவ் அப் பண்ணும். அவர் என்னால் முடியலன்னு சொல்லி தரையை ஒரு 3 வாட்டியோ இல்லை ஃபைட்டர் மேலே ஒரு 3 வாட்டி தட்டணும். அப்போ தான் அந்த ஃபைட்டு நிற்கும். அது வரைக்கும் நான் ஸ்டாப் ஃபைட். அது மாஸ்டர் இதெல்லாம் எங்கே நடந்துட்டு இருக்கு? இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. யூஎஃப்சின்னு ஒன்று வந்துட்டு இருக்கு. யூஎஃப்சி பாம்பேல ரொம்ப ஃபேமஸ். இங்கேயும் நிறைய லைக் அதுக்கு ஒரு அது ஒரு கவரேஜ் அந்த விஷயங்கள் நிறைய இல்லையோ? இல்லை, அதோட ரீச் இல்லை. மேபி மீடியாவில் தெரிய வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது பூஜை ஏவிஎம்மில் போட்டோம். பூஜையோடு சேர்த்து ஒரு ரியல் எம்எம்ஏ ஒன்று வந்து நடத்தியிருக்கேன். இந்த படத்துக்கு அப்படி ஒரு டோர்னமெண்ட், ரியல் பிளேயர்ஸ் எல்லாருமே. ஓகே, ரியல் பிளேயர்ஸ் வச்சு ரிங்கில் ரியல் டோர்னமெண்ட்டு, இவங்களும் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க ட்ரெஸ்ஸோடைய. ஸோ அந்த ரியல் ஃபைட்டர்ஸை வச்சு ஒரு ரியல் டோர்னமெண்ட் நடந்து அதை மல்டிபிள் நான் கேமரா வச்சு அந்த ரியல் ஃபுட்டேஜை ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபுட்டேஜஸும் படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுறது, அவங்களோட சம்மதத்தோடு நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ட்ரிபியூட் தானே அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை நம்ம வந்து படத்தில் பண்ணுறோம். நிறைய நோட்டீஸ் ஆகாத ஒரு ஸ்போர்ட்ஸு. அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள வச்சு பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு எகெயின் அதே ரிங்கில் அந்த 1 இயர் ட்ரைனிங் முடித்தாங்க இல்லையா, அந்த ஸ்பீடில் அப்படியே ஃபைட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோம், அந்த டோர்னமெண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த 1 இயர் பீரியட் அவங்க ரெடியாக இருந்ததுனால அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஸோ இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைட்டுக்கு அவண்டி. இப்போது எனக்கு சார் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம், டேரக்டர் பாலா சார் வந்துட்டு அப்படி தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க ஆக்டர்ஸ். பிதாமகன் படத்தில் விக்ரம் சார் வந்து ஒரு ஃபைட் சீனுக்கு வந்து அந்த செட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அட் அ டைமில் ஃபைட் பண்ணிக்க விட்டாங்க, யார் அடிச்சுக்கிறீங்களோ அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் எடுத்தாங்க. அது மாதிரியான படத்தில் ஏதாவது சீக்வன்ஸ் இருக்கா? படத்தில் நம்ம அப்படி பண்ணல, அன்பிளான்ட் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்துட்டு ரிங்கு உள்ள இருக்கப்போ மிஸ் பண்ணுறதோ இல்லை பஞ்ச் பண்ணுறதோ அது வேணால் அன்பிளான்டாக இருக்கலாமே தவிர, பட் கோரியோலாம் பிளான் பண்ணியிருப்போம். ஓகே, நடுவில் சீக்குவலாக ஏதாவது தேவைப்படுது, அந்த 2 பிட்டையும் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பஞ்ச் தேவைப்படுதோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் தேவைப்படுதோ அப்படி அந்த இடத்துல தான் நடக்கும். ஓகே, அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன், அந்த 1 இயர் ப்ராசஸில் 6 மந்த் வந்து ட்ரைனிங்கும் மீதி 6 மந்த் வந்து படத்துக்கு தேவையான எல்லா ஃபைட்டையுமே ரிஹர்ஸ் பண்ணிட்டோம். ரிஹர்ஸ் பண்ணி யார் பண்ண போகிறா, சூர்யா கூட யார் எத்தனை பேர் மோத போகிறாங்க, அதர் ஆக்டர்ஸ் கூட எத்தனை பேர் மோத போகிறாங்க, அந்த எல்லா ஃபைட்டையுமே ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டோம். ஸோ எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட ரெடியாக ரஃப் கட் ரெடியாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போய் ஆன் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சூர்யாவுக்கும் எனக்கும் பண்ண போகிற ஃபைட்டர்ஸுக்கும் யாருக்கும் எந்த டவுட்டுமே இல்லை. பிகாஸ் வி நோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். ஸோ அந்த ரிங்கில் மற்ற ஃபைட்டர்ஸ் ரியல் ஃபைட்டர்ஸ் பண்ணி முடிச்சு வெளியே வந்தோன்னே தென் இவங்க உள்ளே போனாங்க, டக்குன்னு ஷூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது ஒரு எத்தனை ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நாட் ஈவன் ஸ்கேர், சின்ன கீரல் கூட யாருக்கும் கிடையாது. ஓகே, ஃபுல் படத்துலேயே. ஓகே, ஏன்னா பொதுவாக ஆக்ஷன் படம் அப்படின்னாலே ஆக்டர்ஸ் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகும் அந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்காக தான் நான் கேட்டேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அட்டம் பண்ணியிருக்கோம், கேபிள் கிடையாது, ரோப் ஷாட்டே இந்த படத்தில் கிடையாது. அண்ட் யாருக்குமே டூப் கிடையாது, ஹீரோக்கோ மற்றவங்களுக்கோ டூப் போட்டு ஷாட் எடுப்போம் இல்லையா, அந்த டூப் கிடையாது. அதே மாதிரி ரோப்பில் கட்டி இழுத்து பறக்க விடுற மாதிரி ஒரு ஷாட் கூட படத்தில்.
அது ஒரு புது முயற்சி தான் அது. ஓகே, இப்போது இதை தாண்டி இந்த படம் வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு இப்போ இந்த ஆக்ஷன் அப்படின்றத தாண்டி ஆக்ஷன் இஸ் நாட் வித்தவுட் எமோஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா கோர் விஷயமா இதுதான் இருக்குது, இந்த ஒரு ரீசனுக்காக இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது ஒன்லி ஆக்ஷன் படமாக இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா. சண்டைக்காண்டி ஒரு படம் எடுக்கப்படலை, ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயந்தான் அது ஃபைட்டு. அதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன் பார்ட் இருக்குது, அவங்க லைஃபாக அழகான ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு அழகான ஒரு விஷயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எப்படி சொல்கிறது, ஒரு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் உள்ளவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த ஏஜ் குரூப் பசங்களுக்கு அந்த படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் ஓன்லி ஆக்ஷன் ஃபிலிம், டெஃபினட்டாக ஃபேமிலி அண்ட் சென்டிமெண்ட் எமோஷன் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது அப்பா பேசுகிறதுனே நீங்கள் ஏதாவது அப்பாட்ட இருந்து ஏதாவது விஷயங்கள் சினிமா ரீதியாக என்னென்ன விஷயங்கள் அப்பாக்கிட்ட இருந்து கேட்காம அவர்கிட்ட இருந்து நீங்களாக கற்றுக்கிட்டது? த வே ஹி ரெஸ்பெக்ட்ஸ் ஹிஸ் ஜாப், அவர் வேலையை அவர் எப்படி மதிப்பார், அதுக்கு எவ்வளோ சின்சியராக இருக்கார், அந்த வேலையில் அது ஒரு சீன் பண்ணிட்டு வந்து அந்த சீனோட எக்ஸைட்மெண்ட்டை பற்றி சொல்கிறது. நான் இப்படி ஒரு சீன் பண்ணேன், அது அதோட எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் அவருக்குள்ளே அந்த அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கும் சலிச்சிடும்ல, அந்த சலிப்பு இன்னும் அவங்க இல்லாமல் இருக்கிறது வந்து நம்மளுக்கே அது பெரிய ஷாக்காக இருக்குது. ஓகே, அவர் ஆனால் ஆன் கேமராவில் வந்துட்டு எங்கேயுமே ஒரு எக்ஸைட் ஆகி அவர் பேசி நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப சட்டிலாகவே தான் பிஹேவ் பண்ணுவார். அப்படிங்கிறது அவர் எக்ஸைட் ஆகி என்ன ஐ மீன் ஏதாவது உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா? எக்ஸைட் ஆகி இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுவார் அப்படின்னா ஏதாவது சீன் பண்ணிட்டு வந்தால் பேசுவார், இல்லைன்னா ஏதாவது யாராவது ஏதாவது யாரையும் கலாய்க்கணும்னா நல்லா ஜாலியாக கலாய்ப்பார். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் அது. ஓகே, இப்போ பொதுவாக வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்துட்டு பையனுக்கு வந்து அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. அப்படிங்கும்போது உங்களுக்கு அவர் என்னென்ன விஷயத்துலலாம் ரொம்ப பிடிக்கும்? அதாவது வந்து இப்போ ஃபுட்டு விஷயத்துலலாம் அப்பா எப்படி உங்கள்கிட்ட? நாங்கள் 2 பேருமே நல்லா சாப்பிடுவோம். ஓகே, ஐ வாஸ் 120, அதாவது சொல்லணும்னா நான் 120 கிலோ இருந்தேன். நாங்கள்லாம் கோவிடில் நல்லா சாப்பிடுவோம். நல்லானா சாப்பிட்றது மட்டும்தான் எங்களுக்கு வேலையாக இருக்கும், படம் பார்ப்போம் சாப்பிடுவோம். ஸோ அப்படி ரொம்ப ஃபுட்டியாக இருந்திருக்கோம் நாங்கள். பட் ஆஃப்டர் டேஸ் பாஸ் கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் குறைக்க ஆரம்பித்தேன். சரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே குறைக்கலாம் அப்படின்றப்போ எம்எம்ஏ மாஸ்டர் படம் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் தட் வாஸ் மேஜர் பாயிண்ட். நான் அங்கேருந்து தான் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. படத்துக்காக பண்ணதான் நிறையா, படத்துக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 கிலோ குறைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போது ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அப்படின்றதே நான் வந்துட்டு எப்படி போனோம்னா, ஓகே இந்த விஷயங்கள்லாம் இவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயமே எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது இந்த படத்தில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அந்த எமோஷன்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே அதை டேரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? தொடர்ந்து இத்தனை வருஷமாக அவுட் அண்ட் அவுட் ஸ்டண்ட் போய் பண்ணிவிட்டு எமோஷன் அந்த இது வாங்குறதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லலை. எனக்கு ஆக்சுவலி வந்து நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது நமக்கு மல்டிபிள் சீக்வன்ஸ் கிடைக்கும். லைக் எப்படி சொல்கிறேன், சீக்வன்ஸை வந்து எப்படி சொல்லலாம்னா கதைக்களங்கள் நமக்கு அமையும். ஒரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட ஃபேண்டசி ஃபைட்டாக இருக்கும், ஒரு ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, ஒரு ரீசன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃபைட்டு ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரி எமோஷனலான ஃபைட்டும் நான் நிறைய கேரி பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான்மகானில் இருக்கலாம், நான்மகான் கிளைமேக்ஸ் வந்து ஃபாதர் எண்டு டெத்தாக இருந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வெறியில் கோவத்தில் ஒரு பிறப்பில் அடிக்கிறது ஒரு கல்ட் போய் இருக்கு. அதே மாதிரி பாண்டி நாடாக இருக்கலாம், பாண்டி நாடில் எமோஷன் பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபைட்டில். ஸோ அந்த மாதிரி பல விதமான படங்கள்ல இருக்குமே, கத்தியில் அந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி ஐ திங்க் நான் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அதனால எனக்கு இந்த எமோஷன் ஹேண்டில் பண்ணுறது டஃப்பாக இல்லை. பட் ஐ ஷுட் தேங்க் த ஆக்டர்ஸ், தேவதர்ஷினி மேம் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், சம்பத் சார் ஆகட்டும், அந்த எல்லாருமே அந்த அந்த வந்து அந்த இப்போ சூர்யா சொன்னாப்பில்ல அந்த எமோஷன் சீன்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து புதுசாக இருக்கும். மாஸ்டர் கேட்பான்னு நான் அப்போ கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சூர்யா, நீ வந்து இதை ஃபீல் பண்ண, இந்த சீக்வன்ஸ் இந்த இடத்த ஃபீல் பண்ண. அவங்க அப்பா எனக்கு ஒரு வாட்டி பேசும்போது எப்போ சொன்ன ஞாபகம் என்னென்னா, அந்த விஷயத்தில் தான் இருந்திருந்தால் என்ன நடக்கும்னு ஒன்று இருக்குது இல்லையா, எனக்கு இது நேர்ந்தால் என்ன நடக்கும். நான் ஃபைட் மாஸ்டராக இருக்கும், ஃபைட் கொரியோகிராஃபர் நான் அப்படி தான் இருப்பேன். அந்த கதையில் கேட்டு ஒரு விஷயம் எனக்கு அவங்க சொல்லும்போது, அந்த சீக்வன்ஸ் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன அடாப்ட் பண்ணுவேன், இங்கே நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இந்த விஷயத்துக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், ஒரு ஹியூமனாக எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ண ஒரு கோவம் வரும் இல்லையா, அந்த கோவத்தை தான் நான் வந்து டிசைன் பண்ணி நான் வெளிப்படுத்துறது. ஸோ சூர்யாட்ட அதான் சொன்னேன், இதை ஃபீல் பண்ணிக்கோ, உன் கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, முக்கியமான இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக அவங்களோட ரோல் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் டேக் முடிச்சோடனே சூர்யா சொன்னப்போ இன்னும் அவங்க தேவதர்ஷினி ஒரு சில சீக்வன்ஸ் சொல்கிறேன், ஒரு சில இடம் சொல்கிறேன், அந்த இடங்கள்லாம் வந்து லைக் அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகி அது வெடிக்கும் போது ஆப்வியஸ்லி பக்கத்தில் யார் இருந்தாலும் நம்மளும் அதுக்கு ஈக்குவல் கொடுத்து தான் ஆகணும்.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஐ மீன் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்தது இவங்களுக்கு பக்கத்தில். அந்த மாதிரி ஆளுங்களோட ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம், அவங்க லெவலை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்று ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. ஏன்னா இல்லைன்னா சீனில் ஆக்வர்டாக தெரியும்ல. ஸோ அவங்க ஒரு எனர்ஜியில் இருக்கிறப்போ நம்ம அதில் பாதி கூட இல்லைன்னா அது வந்துட்டு இல்லை, அது ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சு. அது சூர்யாவோட அந்த இடம் வந்து ஃபஸ்ட் டேக், மேபி ஃபஸ்ட் டேக் எனக்கு வந்து ஓகே ஒரு 50% ஓகே. ஃபஸ்ட் டேக்கில் தான் இவரும் பார்க்குறாப்புல ரிஹர்சல் வந்து அந்த மீன் டேக் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ப்போம் இல்லையா மானிட்டரில், அது எது ஒன் மோர் ஓகே போகலாம் மாடி பார்க்கும்போது தான் இவங்க சூர்யாவுக்கு தெரிய வருது இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ யூ ஹாவ் டு அவங்க கூட நீ மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து இவரும் சூர்யாவும் படித்து வந்தான். ஓகே, இஸ் தேர் எனி ரொமான்டிக் போர்ஷன்ஸ் படத்தில்? நாட் ரியலி, பட் எஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. ஓகே, இப்போ இந்த படம் பண்ணிருக்கும் போது அடுத்த கதைகள் அந்த மாதிரி எத்தனை வந்திருக்கு? நிறைய கதை கேட்டிருக்கேன் நான். பட் ஆனால் தெரியல, இதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். ஒரு படம் வந்து நம்ம என்ன எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிறோன்றத பொறுத்து தான் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலையா அடுத்து இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல, சீக்கிரம் வரலாம். சீக்கிரமே. ஓகே, டன். மாஸ்டர், இப்போ இந்த ஒரு விஷயம், அதாவது வந்துட்டு இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த நான் கேட்டது, இதுக்கு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஃபீனிக்ஸ் படம் வந்துட்டு ஓகே ஸ்லைட் டிலே ஆச்சு அப்படிங்கும்போது, டிலே ஆனதுக்கு ரீசன் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னீங்க, என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டதை நான் சொல்கிறேன், இதுக்கு சரியா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். என்னென்ன படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃப்ளாக் வர மாதிரி இருக்குது, அந்த ஃப்ளாகோட கலர்ஸ் வந்து டிவிக்கு விஜய் அவர்களோட கட்சியோட கலர் இருக்கிறதுனால அதை சிஜியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்துச்சு. இது உண்மையா பொய்யா? அது நடந்த உண்மைதான். அது நாங்கள் எதிர்பாராமல் நடந்த விஷயம். அது நாங்கள் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வேறு கலர் தான் எடுத்துகிட்டு போனோம். சம்வேர் அவங்களுக்கு அது அப்படி ஹிட் ஆகிடுச்சு. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பார்க்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய மீட்டிங்ஸ் மாதிரி போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ சின்ன ஃப்ளாக்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. ஒரு சீன் அப்படியே மாத்திரம்னா வேறு, பட் பல இடங்களில் வந்து அந்த ஷார்ட்ஸ் வரும்போது பல இடத்துல ஃப்ளாக் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கவுண்ட் எடுக்கும்போது எங்கேயோ போயிடுச்சு. அது வந்து எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, சென்சாரில் சொன்னாங்களா இந்த மாதிரி? சென்சார். ஸோ அதனால் அதை மதித்து நம்ம பண்ணி ஆகணும். அது போய் ப்ராசஸாக இறங்கும்போது இட் டுக் லாட் ஆஃப் டைம். ஸோ அப்போ நாங்கள் டிசைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு காப்பி எடுத்துகிட்டு அப்புறமா ரிலீஸ் வரலாம். எந்த அளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது மாஸ்டர் உங்களுக்கு விஜய் சார் அந்த கட்சி அந்த கொடியெல்லாம் பார்த்தோன்னே ஆஹா படத்தில் இருக்கே? சர்ப்ரைஸோட ஷாக்கு தான் எனக்கு, விச் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். அதெல்லாம் அந்த நாங்கள் போனது இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இந்த படத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் பாயிண்ட் சொல்லுவாங்களோ யோசிச்சு போகிறோம் நாங்கள். அது எப்படி சொல்கிறது, சிலபஸில் அப்படின்னு கொஷின் பேப்பரில் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி திடீர்னு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி உள்ள வந்து நிற்கும் போது ஃபஸ்ட்டு ஷாக்கு தான். அப்புறம் தென் அதோட நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒர்க்கு ஆரம்பிக்கலான்னு போகும்போது தான் அதோட அமௌண்ட் ஆஃப் டைம் தெரிய வந்தது. இது ஈஸியாக டக்குன்னு முடிகிறது இல்லை. ஸோ லெட்ஸ் கோ வித் அ ஃப்ளோ, ஃபஸ்ட்டு முடிஞ்சிடட்டும்னு சொல்லி அதை முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பிகாஸ் எல்லாமே ரீஒர்க்குன்னு போது அது மட்டும் கிடையாது இல்லையா, அதோட எல்லா சார்ந்த எல்லாமே மாறும். அப்படி போய் தான் டிலே ஆனது. படத்தில் அப்பாவோட கேமியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜூலை 4th எல்லாம் தியேட்டரில் படத்தை பாருங்க. தேங்க்யூ. Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.